முதல்ல இங்க விருது பெறுகின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கைத்தட்டல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே கலைகளையும் கலைஞர்களையும் கொண்டாடுகின்ற ஒரு இயக்கம். தமிழ்நாட்டு மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த கலையையும் ஒரு கருவியாக பயன்படுத்தியவர்கள் தான் நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள், தமிழ்நாட்டு தலைவர்கள். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஆகியோர் நாடகத்துறையிலும் திரைத்துறையிலும் முத்திரை பதித்தவர்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் திரைப்படங்களையும் நாடகங்களையும் நடித்திருக்கின்றவர் தான். இன்றைக்கு வரைக்கும் இசையையும் நாடகங்களையும் திரைப்படங்களையும் ரசிக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எனவேதான் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் நடத்துகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் தொடர்ந்து அவர் ஊக்கப்படுத்தி வருகின்றார். இந்த தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்திற்கும் கலைமாமணி விருதிற்கும் முத்தமிழ் கலைஞர் அவர்களுக்கும் இந்த அரங்கத்திற்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. இங்கே அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த சங்கீத நாடக சங்கம் என்று இருந்த இந்த மன்றத்துடைய பெயரை தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் என்று மாற்றி அமைத்தவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்திற்கு கலைவாணர் அரங்கம் என்று பெயர் சூட்டியரும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அதேபோல் ஆரம்பத்தில் கலா சிகாமணி என்ற பெயரில் தான் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. அதை கலைஞர் அவர்கள் தான் பெயர் மாற்றம் செய்து கலை மாமணி விருது என்று அறிவித்தார். 1967 ஆண்டு 1967 கலைஞர் அவர்களே இந்த கலைமாமணி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டார். அதாவது சிறந்த வசனகர்த்தாவாக அவர் தேர்வு செய்யப்பட்டார். அப்பொழுது அவர் அமைச்சர், முதலமைச்சராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். இந்த அரங்கத்தில் கலைஞருடைய பெயர் சொல்லப்பட்டதும் அவர் எழுந்து விருது வாங்குவதற்காக மேடை நோக்கி வந்தார். அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த விருதை கலைஞர்கிட்ட கொடுக்காம அந்த விருதை அவருடைய கழுத்துல அவரே போட்டுக்கிட்டார், அந்த மெடலை. பிறகுதான் அந்த மெடலை கலைஞருடைய கழுத்துல அவர் அணிவித்தார். கலைமாமணி விருது பெறுவதால் கலைஞர் அவர்களுக்கு கிடைத்த பெருமையை தனக்கு கிடைத்த பெருமையாக கொண்டாடினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எழுத்தாளர், நாடக ஆசிரியர், வசனகர்த்தா, பாடலாசிரியர், அரசியல் தலைவர், முதலமைச்சர் என்று கலைஞர் அவர்களுக்கு எத்தனையோ பரிணாமங்கள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவருடைய அடையாளமாக கலைஞர் என்ற பெயர் தான் இன்று வரைக்கும் நிலைத்து நீடித்திருக்கின்றது. இங்கே விருதுகளை பெறவிருக்கின்ற கலைஞர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். கலைமாமணி விருதை வாங்குவதால் உங்களுக்கு பெருமை என்று சொல்வதை விட உங்களை போன்ற சிறந்த கலைஞர்களை கொண்டிருப்பதால் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அது பெருமை என்பதை இங்கே நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். 2009 ஆண்டு இதே கலைவாணர் அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில கலைமாமணி விருதுகளை வழங்கிவிட்டு பேசும்பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார் இதே மேடையில். நீங்கள் தேசிய விருதுகளை வாங்கலாம், சர்வதேச விருது பெறலாம், ஆனால் எந்த விருதாக இருந்தாலும் ஒரு தாயினுடைய முத்தத்திற்கு அது ஈடாகாது. இந்த கலைமாமணி விருது என்பது அந்த தாயின் முத்தத்திற்கு ஈடானது என்று கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். தாயின் முத்தத்திற்கு நிகரான அந்த கலைமாமணி விருதை தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தர இருக்கின்றார்கள். நம்முடைய அரசு அமைந்த பிறகு நலிந்த கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர உதவித்தொகையை 2000 ரூபாயிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 3000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த மன்றத்திற்காக ஆண்டுதோறும் ஒதுக்கப்பட்டு வந்த நிதி 3 கோடி ரூபாயாக இருந்தது. நம்முடைய அரசு அமைந்த பிறகு அந்த 3 கோடி ரூபாயை வருடத்திற்கு 4 கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார் முதலமைச்சர் அவர்கள். அதேபோல் ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. அந்த விழாக்கள்ல கலைஞர்களுக்கு, அனைத்து கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கின்ற வகையில நம்முடைய கலைகளை எல்லாம் மீட்டெடுக்கின்ற வகையில இசை சங்கமம், கலை சங்கமம் என கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றது. தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து கலை விழாக்கள் நடத்தப்படுகின்றது. சமீபத்தில் தமிழில் சிறப்பான கலை நூல்களை வெளியிடுகின்ற 5 நூலாசிரியர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. எழுத்தாளர்களுக்கு வீடுகள், மறைந்த சிறந்த எழுத்தாளர்களுக்கு மணிமண்டபம் போன்றவற்றை நம்முடைய அரசு தொடர்ந்து உருவாக்கி வருகின்றது. இங்கே வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஒரு வேண்டுகோளை வைக்க நான் விரும்புகின்றேன். உங்களுடைய கலைகளை நீங்கள் உங்களோடு நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கும் வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களுக்கு நீங்கள் பயிற்சி அளிக்க வேண்டும், அவங்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும். சோசியல் மீடியாவான யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பக்கங்கள்ல
உங்களுடைய கலைகளை நீங்கள் உலகறிய செய்ய வேண்டும். கலை என்பது வெறும் பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் அது சமுதாய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்களுக்கும் அக்கா விஜயா தாயம்மன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த மன்றத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மன்றம் இயலிசை நாடக மன்றம் என்றைக்கும் கலைஞருடைய முன்னேற்றத்திற்கு அது துணை நிற்கும். இங்கே பல்வேறு பிரிவுகள்ல கலைமாமணி விருதுகளை பெற்றுள்ள அத்தனை கலைஞர்களையும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு முதலமைச்சர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு கலையையும் மக்கள் கலையாக கொண்டு செல்லும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். 2021, 22, 23 ஆண்டிற்கான கலைமாமணி விருதுகள் விழா